இன்னைக்கு இந்த வீடியோல Smashbox உடைய விட்டமின் க்ளோ பிரைமர் உடைய ரிவ்யூ பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஒரு பம்ப்லயே நிறைய வந்து இந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா ரைட் அண்ட் ஆரஞ்சு ஸ்மெல் வருது. தென் லெமனும் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன ஆட் பண்ணிருக்காங்களோ அந்த ஸ்மெல் தான் வருது. ஓகே வாங்க இப்போ நம்ம Smashbox உடைய ரிவ்யூ பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். Smashbox உடைய விட்டமின் க்ளோ ப்ரைமருடைய ரிவ்யூ பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அந்த ப்ரைமர் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்கின் டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே இந்த ப்ரைமரை நான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணேன். ஆல்ரெடி அந்த கொடைக்கானல் எபிசோடு ஐ திங்க் கொடைக்கானல் மேக்கப் எபிசோடில் நான் போட்டிருப்பேன். இந்த ப்ரைமர் வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே வாங்க இப்போ நம்ம Smashboxோட ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பண்ணுற சப்போர்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி எந்த ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா Smashbox உடைய விட்டமின் க்ளோ ப்ரைமருடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா லைட் வெயிட் வாட்டர் ஜெல் ஃபார்முலா அண்ட் ரீஃப்ரெஷ் தி ஸ்கின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் இன்ஃப்யூஸ்டு வித் விட்டமின் பி சி அண்ட் இன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் விட்டமின் பி சி இ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களோட ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோ கொடுக்க அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டன்ட்லி ஹைட்ரேட் யுவர் ஸ்கின், சாஃப்டன் அண்ட் மேக்கப் வந்து சாஃப்டன் அண்ட் மேக்கப் ஸ்மூத்லி அண்ட் எஃபெக்ட்லெஸ்ஸின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஃபேஸில் இருக்கிற ஸ்கின் பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மேக்கப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ப்ளஸ் எஃபெக்ட்லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பேக்டு வித் குட் ஃபார் யுவர் ஸ்கின், ஆன்டி ஆக்சிடைஸ்ட் அண்ட் ப்ளீச் வாட்டர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா வாட்டர், ஆக்வா, ஆரஞ்ச் பீல் ஆயில், தென் லாவெண்டருடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்டு லெமன் பீல் வேக்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து வெறும் ப்ரைமராக மட்டும் கிடையாமல் ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு, எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டும் நம்ம பார்த்தாச்சு, அதோட ப்ரைஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே வாங்க இப்போது உள்ள கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே இதுதான் விட்டமின் க்ளோ ப்ரைமர். அண்ட் இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் டைப்பில் இருக்குது. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 பம்ப் எடுத்துக்கிறேன். ஒரு பம்ப்லேயே நிறைய வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த ப்ராடக்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரைட் இந்த ஆரஞ்ச் ஸ்மெல் வருது. இந்த ஆரஞ்ச் பீல் பண்ணால் அதோட தோல் ஸ்மெல்லு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. தென் லெமனும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்மெல் தான் வருது. ஆரஞ்ச் ப்ளஸ் லெமன் ஸ்மெல் வருது. அண்ட் இதோட பேஸ் பார்த்திங்கன்னா க்ரீம் பேஸில் இல்லை, இதோட ஜெல் பேஸில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஜெல் பேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஸ்கின்னுக்கு தான் இந்த ஜெல் பேஸ் ப்ரைமரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ப்ரைமர் வந்து ஸ்கின்ல நல்லா பிளெண்ட் ஆகுது. இது ஒரு ஜெல் பேஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து நல்லா பிளெண்ட் ஆகுது. க்ரீம் பேஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது பிளெண்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இது ஜெல் பேஸுன்றதுனால நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது. இந்த பிசனெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கின்னுக்கும் இந்த ஸ்கின்னுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இதில் நான் அப்ளை பண்ணலை.
இதில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்னிங்காக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நான் இந்த கொடைக்கானல் வீடியோவில் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபேஸில் அப்ளை பண்ணதுனால இந்த போர்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹைட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இதில் ப்ரைமர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேஸில் இருக்கும். மேட் ஃபினிஷில் ப்ரைமர் இருக்குது, ஜெல் பேஸில் ப்ரைமர் இருக்குது, க்ரீம் பேஸில் ப்ரைமர் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஜெல் பேஸ் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, சப்போஸ் நம்ம ஒரு மேக்கப் பண்ணுறோன்னா இந்த ஜெல் பேஸில் நமக்கு ப்ரைமர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா சீக்கிரமாக பிளெண்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்மாஷ்பாக்ஸோடைய ப்ரைமர் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்றதும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then, bye from Glory.